கன்னி. ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். புத பகவானின் பார்வையாலும் ராகுவோடு சேர்ந்த சேர்க்கையாலும் பலமும் பலனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை, அதாவது 24/3/2024 முதல் 30/3/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கன்னிராசி மேலே உங்கள் ராசியிலே கேது பகவானும், 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் அவரோடு சனி பகவானும், 7ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானும் அவரோடு சூரிய பகவானும் ராகு பகவானும், 8ஆம் ஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் அந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 1, 2, 3 ஆகிய இடங்களில் பயணிக்க காத்திருக்கிறார். நல்ல லாபம். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரம். இந்த வாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு சந்திராசமும் வேதை இல்லை, அதுவே உங்களுக்கு பலம். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 24/3/2024 அன்று பௌர்ணமி திதி, உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு 25/3/2024 மதியம் 1 மணி வரை பௌர்ணமி திதி. அதன் பின்பு தேய்பிரையில் வரக்கூடிய முதல் திதி பிரதம திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பகல் 11 மணி வரை உத்திர நட்சத்திரம், அதன் பின்பு அஸ்த நட்சத்திரம். அன்று சித்தியோகம் கூடிய நாள் பங்குனி உத்திரம், திங்கட்கிழமைக்கு பங்குனி உத்திரம். அடுத்து செவ்வாய்க்கிழமை 26/3/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரை வரக்கூடிய பிரதம திதி மதியம் 3 மணி வரை, அதன் பின்பு துவிதியை திதியும், மதியம் 2 மணி வரை அஸ்த நட்சத்திரமும், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதும் சித்த யோகம். அடுத்தபடியாக புதன்கிழமை 27/3/2024 புதன்கிழமை மாலை 5 மணி வரை துவிதியை திதியும், அதன் பின்பு திருதியை திதியும் வருகிறது. மாலை 4 மணி வரை சித்திரை நட்சத்திரம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகிறது. புதன்கிழமைக்கு சித்த யோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். இந்த வாரத்தில் முதல் சுபமுகூர்த்த நாள் புதன்கிழமை தான் வருது. அடுத்து வியாழக்கிழமை 28/3/2024 மாலை 5 மணிக்கு மேலே சதுர்த்தி திதி, தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது. அதேமாதிரி மாலை 6 மணிக்கு மேலே விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. சதுர்த்தி திதி தேய்பிரையில் வரக்கூடியனால சங்கடகர சதுர்த்தியாக அன்று அமைகிறது. வியாழக்கிழமைக்கு அன்று அமிர்த யோகம் கூடிய நாள், ஆனால் கரிநாள். அடுத்து 29/3/2024 வெள்ளிக்கிழமைக்கு திதி மாலை 6 மணிக்கு மேலே பஞ்சமி திதி வருகிறது. இரவு 7 மணிக்கு மேலே அனுச நட்சத்திரம் வருகிறது. சித்த யோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் 30/3/2024 சனிக்கிழமை அன்று இரவு 7 மணிக்கு மேலே சஷ்டி திதியும், அதே இரவு 7 மணிக்கு மேலே கேட்டை நட்சத்திரம் வருகிறது. அன்றும் சித்த யோகம் கூடிய நாள். இதுதான் கன்னிராசி மேலே இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு யோக பலமும் லாப பலமும் நிறைய கிடைக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய யோகம் பெற்ற வாரம். ஏன்னா ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு. அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய புதபவன் உங்கள் வீட்டை பார்க்கறதுனால அது அவர் அருமையான பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவரே ஜீவனாதிபதியாகவும் மாறக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தன வாக்கு குடும்பஸ்தலம் சிறந்த முறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொடுக்கல் வாங்கல திருப்திகரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். தொழில் நிலைகளில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் அல்லது செய்தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. அதனால் தொழில் வாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு
எண்ணிய செயல்களை விட இன்னும் அதிகப்படியான லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரியனோடு சேர்ந்து புதன் ராகு சேர்ந்து பார்க்கறனால புது முயற்சிகளும் மேலதிகாரிகளால் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் கிடைக்கிற அளவுக்கு யோகம் உண்டு. உங்களுக்கு கீழ் பணியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதில் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கன்னிராசி என்பது லாபங்களும் கிடைக்கும், அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சற்று சிரமங்களும் கிடைக்கும். ஆனால் லாப பலத்தை அதிகமாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருப்திகரமான அமையும். அன்பர்களே, பொதுவாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். கல்வி நிலைகள் நன்றாக இருக்கும். தேர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு இந்த வாரத்தில் இப்போ எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இப்போ தேர்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் இன்னும் அதிகப்படியான உழைப்பு உங்களுக்கு இருக்குமே ஆனால் லாபங்கள் கிடைக்கும். ஆசிரியர் மாணவர் உறவு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சக மாணவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபமும் யோகமும் கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து கன்னிராசி அன்பர்களுக்குமே இந்த வாரம் ஒரு அருமையான வாரம். ஏன்னா வாரத்தின் துவக்கத்தில் பௌர்ணமி வருகிறது, அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் வருகிறது. அதனால் இந்த லாபங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கு யோகங்கள் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, பெண்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய அவ்வளவு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு பலப்படும். முன்பு இருந்த சுணக்கு நிலைகள்லாம் மாறிவிடும். அன்பும் அந்யோன்யமும் அரவணைப்பும் உங்களுக்கு நல்லாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் சுப யோகங்களும் கிடைக்கும். குடும்பனவரை இந்த வாரத்தில் உறுதி செய்வதற்கோ அல்லது இறுதி செய்வதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அந்தளவுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு. கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும் ஆதரவனமும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக தோழிகளுடைய ஒத்துழைப்பு கூட கொஞ்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும். உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்கும். அதனால் பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிலருக்கு சுற்றுலாத்தலங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். ஏன்னா இப்போ பங்குனி மாதம் முழுவதும் பெண் தெய்வங்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறனால அந்த பெண் தெய்வ வழிபாடுக்காக வெளியே செல்லக்கூடிய சூழ்நிலைகள் கூட கிடைக்கும். அதுபோக இந்த வாரத்தில் கன்னிராசி நண்பர்கள் அனைவருமே வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப பௌர்ணமி தேதி வருகிறது. இந்த பௌர்ணமி தேதியில் அவரவருடைய இஷ்ட குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். பெண்கள் சுமங்கலி பூஜை பண்ணுங்கள். திங்கட்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் வருகிறது, முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது, விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பஞ்சமி தேதி வருகிறது, வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சுப யோகமான வாரமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.